வணக்கம். நீங்கள் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க கேள்வி. அதாவது இறந்த வீட்டில் உள்ளவங்க கும்பாபிஷேகத்துக்கு ஹோமத்தில் கலந்துக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. நிச்சயமாக கலந்துக்கக்கூடாதுங்க. அதாவது ஒருத்தங்க வீட்டில் வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்க பங்காளி முறையாக இருந்தால், ஆனால் தாத்தா பாட்டியாக தாய் மாமனாக இருந்தாச்சுன்னா உங்கள் சமுதாயப்படி 16 நாள், 41 நாள், 48 நாள் இப்படி உங்களுக்கு இருக்கும் இல்லையா, அந்த நாளில் நீங்கள் முடிஞ்ச பிறகு கலந்துக்கலாம். ஆனால் நம்ம இரத்த உறவான நம்ம தாய் தகப்பன் இறந்துருந்தா நம்ம அவங்களுக்கு கொல்லி வச்சுருப்போம், அவங்களுக்கு கர்மா செய்வோம் இல்லையா. அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி தான், பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி தான், ஒரு வருஷம் நம்ம இந்த மாதிரி சுப காரியங்கள்லையும் தெய்வீக காரியங்களையும் கலந்துக்கக்கூடாது. ஏன்னு சொன்னீங்கன்னா, இந்த இறந்தவங்களுடைய ஆன்மா நம்ம உடம்புல இருக்கும். அவங்க வந்து அவங்களோட முன்னோர்கள்ட்ட போய் சேரதுக்கு ஒரு நாள் ஆகும். அவங்களுக்கு ஒரு நாளுங்கிறது நமக்கு ஒரு வருஷம். அதனால தான் அந்த ஒரு வருஷம் நம்ம அந்த திவசம் முடியாத வரைக்கும் சுப காரியங்களில் கலந்துக்கக்கூடாதுன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அதை எதுவுமே கடைப்பிடிக்கிறது இல்லை. ஆனால் நிச்சயமாக கடைப்பிடிக்கணும். அதாவது ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு கொடிமரம் இருக்க கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா, அந்த கொடிமரத்தில் தான் தேவதைகள்லாம் இருப்பாங்க. அப்போ நம்ம உடம்புல அந்த பிரேதத்தோட ஆன்மா இருக்குது இல்லையா, அந்த ஆன்மா இருக்கும்போது நம்ம அந்த தேவதைகளுக்கு நம்மளோட காற்று படும்போது அந்த தேவதா சாபம் நமக்கு வரும். அப்போ அந்த சாபத்துக்கு பரிகாரமும் கிடையாது. அதனால தான் கொடிமரம் இருக்க கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த பலிபீடம்லாம் வச்சுருப்பாங்க, நம்ம அதை சுற்றி கும்பிடுவோம் இல்லையா, அதில் பூதகணங்கள்லாம் இருக்கும். அப்போ நம்மளோட காற்று அவங்களுக்கு படும்போது அந்த பூதகணங்களும் நமக்கு சாபம் வரும். அப்போ அந்த சாபத்தையும் நம்ம வாங்கணும் இல்லையா. அப்போ இதே மாதிரி பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு சமுத்திரத்தில் போய் கால் நினைக்கிறீங்க. அதான் முன்னோர்கள் அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வருஷம் நம்ம சமுத்திரத்தில் போய் கால் நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அங்கே போய் நினைக்கும்போது அங்கே ரிஷிகள்லாம் ஸ்நானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்மளுடைய இது படும்போது அவங்க சாபம் போடுவாங்க, ரிஷியோட சாபமும் நமக்கு வரும். இப்போ மலைக்கு மேலே இருக்கிற கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்க, அந்த மலைக்கு மேலே தான் சித்தர்கள் ரிஷிகள்லாம் தவம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம அங்கே மேலே ஏறி போகும்போது அவங்களுக்கு நம்ம காற்று படும்போது அவங்க ரிஷியோட சாபத்தையும் நம்ம வாங்கணும். அப்புறம் இதுமாதிரி விருட்ச மரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கோவிலுக்கு போகணும். அப்போ நம்ம விருட்ச சாபமும் நமக்கு வரும். அப்போ இந்த சாபத்தெல்லாம் நம்ம வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் முன்னோர்கள் வந்து நம்ம இந்த ஒரு வருஷம் திவசம் முடியாத வரைக்கும் இந்த மாதிரி இடத்துக்கு போகாதீங்க. அதே மாதிரி நீங்களும் ஒரு கோவிலுக்கு போனால் நீங்கள் அர்ச்சனை பண்ணக்கூடாது, உங்கள் பேரில் தாம்பாளம் கொடுக்கக்கூடாது, தேங்காய் பழம்லாம் உடைக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் ஏன் சொல்லி வச்சுருக்காங்க, இது விளக்கமாக நம்ம சொல்ல தான் உங்களுக்கு. இது வந்து நம்ம பகவத்கீதையில் கிருஷ்ண பகவாத்மா வந்து கர்மயோகத்தில் தெளிவாக சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை படித்து பாருங்கள், இல்லைன்னா இதை கேளுங்க. கேட்டு தவறுகளை செய்யாமல் முன்னாலாம் சொல்லுவாங்க தெரியுமா, அது இந்த ஆள் 10 பேர் அவங்க கூட பிறந்தவங்க எப்படி இருந்தாங்க அந்த குடும்பம், இன்றைக்கி பாருங்கள் அவங்க பிள்ளைகள்லாம் கஷ்டப்படுறத பாருங்கன்னு. ஏன்னா நம்ம இந்த சாபத்தினால தான் என்றைக்கும் முன்னோர்களுடைய சாபத்தை நம்ம வாங்கக்கூடாது. முன்னால் இருக்கிற ஐதீகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதான் அவங்க 12 மாதமும் ஒரு வருஷம் ஆகணும் இல்லையா, அந்த 12 அமாவாசை, 12 பௌர்ணமி, 12 ஏகாதசியும் மாதம் கொடுப்பாங்க. ஏன்னா முன்னோர்கள் அவங்கள்ட்ட போய் சேரது வரைக்கும் அவங்க பசியோடு இருக்கக்கூடாது, தண்ணி தாகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் செய்வாங்க. இப்போ என்ன பண்ணுறோம், ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த டைமுக்கு வர்றாங்க, 5 நாள்லேயே காரியத்தை முடிச்சுட்டு நம்ம முடிச்சிடுவோம். நிச்சயமாக செய்யாதுங்க. 16 நாள் அந்த தீட்டு இருக்குது. குழந்தை பிறந்தாலும் 16 நாள் தீட்டு, இறந்தாலும் 16 நாள் தீட்டு. அதனால் இப்போ உங்களுக்கு மலையில் மலை மேலே இருக்க கோயிலுக்கு போக உங்களுக்கு தகுதி இருக்கலாம், அதான் வசதி இருக்கலாங்க. இப்போ நீங்கள் ஹெலிகாப்டரில் போகிறதுக்கு நீங்கள் இப்போ ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணி போகிறீங்கன்னு சொல்லலாம். இப்போ 7 ஸ்டாரில் நாங்கள் புக் பண்ணியிருக்கோன்னு சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு வசதி இருந்தே தவிர தகுதி கிடையாது. ஏன்னா உங்கள் கை எச்சில் பட்ட கை. இந்த எச்சில் கையோடு நம்ம எதுக்காக செய்வோமா, செய்ய மாட்டோம். அப்போ அது தீர்றது வரைக்கும் ஒரு வருஷம் நீங்கள் எந்த ஒரு சுப காரியங்களையும் கலந்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ஒருத்தங்க கேட்ட கேள்வி இன்னொன்று, இறந்தவங்க வீட்டில் திருமணம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நிச்சயமாக செய்யலாம். அதாவது இறந்தவங்க வீட்டில் வந்து ஆண் பையனாக இருந்தால் பொண்ணை எடுக்கக்கூடாது. பெண் குழந்தை இருந்தால் பெண்ணை கொடுக்கலாம். ஆனால் பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணலாம், ஆண் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால கருட புராணத்தில் இன்னமும் தெளிவாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதனால் இது ஏன்னா நம்ம நினைப்போம் பெரிய கடன் சொல்கிறது என்ன தெரியுமாங்க, நீத்தார் கடன் தான். அதான் நீத்தார் கடனுங்கிறது என்ன, தென்குலத்தில் தான் நமக்கு என்ன இருக்குது, இது இருக்குது, பூலோகம் இருக்குது. அதனால் அவங்க இறந்தவங்க அங்கே போய் சேரது வரைக்கும் நம்ம எந்த ஒரு கடனை நம்ம இந்த கடனை தீர்க்கவே முடியாதுங்க. கோடிக்கணக்கில் பணம் கடன் இருக்குல்ல, அது கடன் பெரிய கடன் இல்லை, உழைச்சி சம்பாதிச்சிடலாம். இந்த கடன்லேருந்து நம்ம மீண்டு வரவே முடியாது. இதனால தான் குடும்பத்தில் பகை வர்றது, உறவினர்கள் பகை,
குழந்தை இல்லாமல் இருக்கிறது, கரு கலையிறது, துர்மரணம் அடைகிறது, இதெல்லாம் இந்த மாதிரி வர்றது காரணமே இந்த மாதிரி நீங்கள் தவறுகள் செய்யறதுனால தான். இனிமேல் நீங்கள் தவறுகளை செய்யாமல் இருக்க ரொம்ப நல்லது.